அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமகே. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி பங்குனி 21 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஏப்ரல் 4, 2026. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று இரவு 9:26 வரை சுவாதி, பின்பு விசாகம். திதி இன்று காலை 10:09 வரை சுவாதிகை, பின்பு திருதிகை. யோகம் இன்று அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திராதி, ரேவதி. ராசி பார்த்தீங்கன்னா மீனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மீன ராசி, மீன லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சாலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், விபத்தாக இருந்தாலும், சண்டை சச்சரவு இருந்தாலும், பண விரையினாலும், பற்றாக்குறையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த சந்திராசம் அதில் துணை புரியும். கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேர காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாதி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது கூட சேர்த்து சுபவரை பயன்படுத்தினால் 100% வெற்றி தேடி வரும். இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்று கதாநாயகன். சனி வரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சனி வரையை பொறுத்த மட்டும் அசுப வரை என்றாலும் சனிக்கிழமையில் சனி ஓரை சுப ஓரையாகவே இயங்கும். தீராத வியாதிகளுக்கு சிகிச்சை எடுத்தல், மருந்து உண்ணுதல், அறுவை சிகிச்சை செய்தல், இதெல்லாம் சனி ஓரையில் செய்தால் அற்புத பலன்கள் பெற முடியும். அதே போல் மகா சனி பிரதோஷம் வரும். அந்த பிரதோஷத்தில் அறுவை சிகிச்சை செய்தாலும் வெற்றி கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கு ஏற்றணும். ஏன்னா இந்த கிழக்கு தரிசனம் வழி நடத்துவதால் அவர்